வணக்கம். ஆன்மீகத்திலும் பக்தி நெறியிலும் ஞானமாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, இந்த நிலையில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அதில் புனிதம் வேண்டும். அதில் அந்த மூட நிலையான நம்பிக்கையை கடந்து செல்ல வேண்டும். மக்களிடம் மூட நம்பிக்கையை ஊட்டக்கூடாது. அது உண்மையான அந்த பிரபஞ்ச நிலையை அடைய முடியாது. இந்த ஒரு சாமின்னு சொல்லக்கூடியவர் திருவண்ணாமலையில் மேகத்தை பார்த்து இந்த தெரியாத கணேச திரர், அந்த முருகன் திரர் அப்படி இப்படின்னு போட்டு மக்களோட அப்படியே மேகத்தை காட்டிக்கிட்டு எல்லா தெய்வத்தையும் சொல்கிறார். அதில் சில பேர் ஆமாம் எனக்கு தெரியுது உனக்கு தெரியுதுங்க. அங்கே அது மற்றவங்களுக்கு அது ரொம்ப என்ன இப்படி இருக்காங்களா இப்படி போகிறாங்களான்னு ஒரு இதை சங்கடத்தை ஏற்படுத்தும். அது ஏன்னு தெரியல. இப்போ குழம்பிய நிலையில் இருக்கிறவங்க, குழப்பவதியாக மாயை நிலையில் இருக்கிறவங்க இப்படி மேகத்தை காட்டி அதை காட்டி மக்களிடம் ரொம்ப மூட நிலையை உண்டாக்குறாங்க. அது உண்மையாகவே அது மூட நிலையை கடந்து செல்ல வேண்டும். அது நம்ம என்ன நினைக்கிறோமோ, அந்த மேகங்கள் கூட்டத்தில் என்ன நினைக்கிறோமோ அது தெரிகிற மாதிரியாக தான் இருக்கும். அது பாவம் இந்த மக்களிடம் பக்திங்கிற ஒரு நெறியில் வர்ற மக்களிடம் அவங்க எண்ணத்துலேயும் அது தெரிகிறது மாதிரியே எண்ணப்படுவாங்க. அது ஒரு மாயத்தோற்றம். அதை படம் காட்டிக்கிட்டு இது எப்படி தெரியுது பாரு, அப்படி தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 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 ஒருவர் இருக்கார், பெரியவராக இருக்கார். நான் அவர் கூட என்னை கமெண்ட் பண்ணியிருந்தேன் இது அப்படின்னு. ஆனால் அதை கடக்க வேண்டும். மக்களிடம் இப்படி மூட நம்பிக்கையும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிலையை செலுத்தக்கூடாது. இறையை உணர்த்துங்கள், ஞானத்தை உணர்த்துங்கள், பிரம்மத்தை உணர்த்துங்கள். எத்தனையோ நிலை இருக்குது. நீ மேகத்தை காட்டி அந்த தெரியுது பாரு, இந்த தெரியுது பாரு, வடிவல்கிட்ட ஒரு நடிகர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஆளுக்கெல்லாம் மனைவி உத்தமி இல்லை, பத்தினி இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்புறம் நிற்கிற எல்லாம் இல்லை எனக்கு தெரியுது உனக்கு தெரியுதுல்ல அப்புறம் எல்லோரும் சொல்ல கிளம்பிடுவாங்க. அதுபோல் ஒரு நிலைப்பாடை உண்டாக்குறாரு அவர். அது நல்லா இல்லை. அதை கடந்து செல்ல வேண்டும். அவர்